Hi friends, good morning. இன்னைக்கு வந்து மார்னிங்லேருந்தே vlog எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு vlog எடுத்து. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போது லாஸ்ட் ஒரு 1 வீக் வந்து பயங்கர பிஸி. ஸோ லாஸ்ட் 1 வீக் வந்து பயங்கர பிஸியாக போச்சு. நிறைய ரெசிபி வீடியோஸ் வந்து பேக் டு பேக் ஷூட் எடுத்துகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டு ரெனோவேஷன் ஒர்க்குக்கு அடிக்கடி வெளியே போகிறது மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய வேலை இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி இல்லை, ஒரு தடவை லைவ் வந்தேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் மாஸ்டர்ஷெஃப் பேஜில் ஒரு லைவ் வர மாதிரி பிஸியாக போயிடுச்சு. அதனால் என்னால் வந்து vlog வந்து எடுக்கவே முடியல. எடுக்கணும்னு நினப்பேன், பட் எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து காலையிலே கேமரா எடுத்துட்டேன். இன்னையிலேருந்து ஒழுங்காக காலையிலேருந்தே vlog எடுக்கணும் அப்படின்னு இருக்கேன். அதனால் ரெகுலர் vlogs வந்து உங்களுக்கு இனிமேல் வரும். இன்றைக்கி வந்து நிறைய வேலை இருக்குது. என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிபி ட்ரை பண்ணணுன்னு இருக்கேன் புதுசாக, மேண்டலின்னு. நான் அந்த மேண்டலின் ஏதோ ஒன்று, ஓகே. அதில் நான் வந்து அந்த பேன் வந்து துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தது யூஸே பண்ணலை. அதனால் இன்றைக்கி வந்து அதில் ரெசிபி ட்ரை பண்ணணுன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கிச்சன் டீப் கிளீனிங் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால கொஞ்சம் மெஸ்ஸியாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். ஒரே நாளில் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து நேற்று வந்து பின்னாடி இருக்கிற கேபினட்ஸ் டோர் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணேன். இனி என்ன பண்ண போகிறேன்னா, பின்னாடி இருக்கிற ரோவில் உள்ள கேபினட்ஸில் உள்ள பொருள்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு உள்ள கப்போர்டு உள்ளாடி ஃபுல்லாமே வைப் பண்ண போகிறேன். ஸோ அது நான் வந்து 3 டேயாட்டு பிரிச்சிருக்கேன். ஒரு நாள் இன்றைக்கி ஃபுல்லாக அதை முடிச்சிடணும், அடுத்து ஐலாண்டை முடிக்கணும், அடுத்து இந்த ரோவை முடிக்கணும் அப்படின்னு இருக்கேன். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்களுக்கு லைட்டாக அப்டேட் கொடுத்துட்றேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சவர்டோ ப்ரெட் இருக்குல்ல, அதை வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்டர் வச்சுருக்கேன். இப்போ தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டார்டர்ஸ் எனக்கு வந்து ஒழுங்காக வந்து நான் வந்து இதை நெயில் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதை உங்கள்கிட்ட காணிக்கணுன்னு தான் நான் உள்ளே எடுத்து வைக்காமல் வெளியவே வச்சுருக்கேன். இது என்னோடய நியூ ஃபைண்ட். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். செராமிக் மெஷரிங் கப்ஸு. இது வந்து எந்த வெப்சைட்டில் வாங்கினேன் சரியாக ஞாபகம் வரல. நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். 900 ருபீஸ்னு வாங்கினேன். ஏன்னா யூஸ்வலாக செராமிக் மெஷரிங் கப்ஸ் வந்து நம்ம ஊரில் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இந்த டீலை பார்த்தோன்னே மிஸ் பண்ணாமல் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது நேற்று தான் வந்துச்சு. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, கலர்ஃபுல்லாக. எனக்கு யூஸ்வலாக செராமிக் ப்ராடக்ட்ஸே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மெஷரிங் கப்ஸ் வந்து ரொம்பவே இஷ்டம். நான் இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த கிச்சன் கிளீனர் ப்ளீச்சுன்னு உள்ளது வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஏதாவது கிருமி ஏதாவது இருந்தாலுமே அது வந்து ஃபுல்லாமே இதாகிடும். அதே மாதிரி அந்த தூசி சின்ன பூச்சி ஏதாவது இருந்தாலுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதாகிடும். அதனால இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு ஷெல்ஃபாக தான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேபினெட்டு இருந்து கீழே இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நமக்கு வந்து ஓவர்வெல்ம் ஆகாது. இடையில டயர்டானால் கூட நம்ம விட்டுடலாம். ஒவ்வொரு ஷெல்ஃபாக எடுத்து க்ளீன் பண்ணோன்னா, மொத்தமாக கிச்சனையே நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணுங்கள். ஸோ நான் ஈஸியாக தான் க்ளீன் இருக்கும். எப்படின்னா வந்து லைட்டாக ஸ்ப்ரே அடிச்சு விடுங்க. இந்த பூச்சி, இந்த ஸ்பைடர்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க, சின்ன ஸ்பைடர்லாம். அதாவுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய பேர் கேட்பீங்க என்கிட்ட. அது இந்த மாதிரி க்ளீனர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பூச்சி ஸ்பைடர் ஏதாவது இருந்தால் கூட போயிடும். அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறப்ப. என்னாச்சு? இங்கே வராது, இங்கே தூசி அங்கே கொண்டு வச்சுக்கோ. என்னது? சரி, சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோ. இங்கே வைக்க, இங்கே கொண்டு வராது. சாக்கோஸ் அங்கே வச்சுட்டு வந்து சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோ. ஏன்னா இங்கே ஒரே தூசியாக இருக்குல்ல. ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேபினட்ஸ் எல்லாம் ஒயிட்டாக இருக்கும். ஏன்னா அது ப்ளீச் மாதிரி கலந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பூச்சியும் கொஞ்ச நாளைக்கு வராது. இப்போ நான் ரீஆர்கனைஸ் பண்ணிட போகிறேன். இந்த டைமில் நீங்கள் வந்து இங்கே மேலேயும் க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ அந்த மேலேயும் ஃபுல்லாட்டு
அந்த இதை போட்டு வைப் பண்ணி ஒட்டடை ஏதாவது இருந்தால் அதையும் தொடச்சி எடுத்துட்டேன். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டைமும் கூட. ஏதாவது ரீஆர்கனைஸ் பண்ணா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஏதாவது தட்டி வைக்கணும் பொருட்கள் அப்படின்னா கூட நீங்க பண்ணிக்கலாம். டீப் கிளீனிங் பண்ணும்போது நமக்கு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஆர்கனைஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் அது மாதிரி தான் பண்ணேன். இப்போ இந்த ஷெல்ஃபை நான் ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த திங்ஸ் எல்லாமே இந்த கபோர்டில் இருந்துச்சு, அதுலேருந்து தூக்கி இங்கே வச்சுருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு பெருசாலாம் ஒரு சேஞ்ச், அதாவது என்னது புதுசாக எதுவும் வாங்கலை, பட் ரீஆர்கனைஸ் பண்ணால் நமக்கு வந்து லுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஷெல்ஃபுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டும் இந்த சைடுன்னு இருந்துச்சு, அது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு மேலே இந்த பெரிய கண்டெய்னரில் ரை ஃப்ளாரும் அந்த ஹனி ஷார்ட்ஸும், அது மஹிக்கு ரொம்ப பிடிக்கும், அது கேண்டி மாதிரி டெய்லி ஒன்று சாப்பிடுவோம். இதில் கொக்கோ பவுடர் இருக்குது, அதில் ஒயிட் சுகர், அதில் ப்ரௌன் சுகர். அதுக்கப்புறம் இது எல்லாமே பேக்கிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் பேக்கிங் பவுடர், நட்ஸு, சியா சீட்ஸு, டிஃப்ரெண்ட்டான குசீன்ஸ் ட்ரை பண்ணக்கூடிய ஷெஷ்வான் பெப்பர்கார்ன், க்ரீம் ஆஃப் டாட்டார், ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, ஜெலட்டின், அகர் அகர் பவுடர் எல்லாமே இங்கே தான் இருக்குது. என்னோட மெயின் கேபினெட்டு டீ கேபினெட்டை தான் டேக்கிள் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நான் வந்து ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எடுத்துகிட்டு எம்டியான டப்பா எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஏன்னா என்கிட்ட நிறைய ஃப்ளேவர்ஸ் டீ இருக்கு. பாருங்கள் எவ்வளோ டப்பாவாக இருக்குது. இதை எப்படியாவது நீட்டாக அரேஞ்ச் பண்ணி நம்ம டேக்கிள் பண்ணணும் இதை. சரி பார்ப்போம். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சு, அதனால டீ பேக்ஸ் அவ்வளோதான் இதில் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டப்பாவாக இருந்த எல்லா டீயுமே வரிசையாக வச்சுட்டேன். இது வந்து ஜிஞ்சர் லெமன் க்ரீன் டீ, இது ஆயுஷ் குவாத்துன்னு ஒரு டீ, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி நைட்டு வந்து 3/4 நாள் குடிச்சிட்டு படுப்பேன். அப்புறம் அதுக்கப்புறம் இது எல்லாமே ஃப்ரூட் டீ, பிளாக் கரண்ட், பீச், ராஸ்பெரி, ஸ்ட்ராபெரி, முருங்கா டீ. அப்புறம் இது வந்து லைம் டீ, சாக்லேட் டீ. இது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் நம்ம வச்சாச்சு. இப்போ இதை அப்படியே தூக்கி நம்ம ஷெல்ஃபில் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் பிக் பண்ணுறது. என்னோடய டீ கேபினெட்டையும் ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன், அதுவும் க்ளீன். ஸோ இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 3 கேபினெட்ஸையும் தான் டீப் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கிங் ட்ரே அதெல்லாம் என்கிட்ட வந்து அப்படி நான் மேலே அடுக்கி வச்சுட்டே இருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு இந்த பிளேட் ஸ்டாண்ட் மாதிரி உள்ளது இருந்துச்சு. அதனால் இப்போ அதில் வந்து என்னோடய அவ்வளவு பேக்கிங் ட்ரே,
கிராக்கு அது எல்லாத்தையுமே வந்து இதில் வச்சுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ சில இடங்கள் வந்து ரொம்பவே மெஸ்ஸி ஆகிடுச்சு. இதில் சிலது வந்து டீக்ளட்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். டீப் கிளீனிங்கில் வந்து இன்னொரு மெயின் இது என்னென்னா வந்து நீங்கள் இது வரைக்கும் க்ளீன் பண்ணாத இடம்லாம் க்ளீன் பண்ணணும். எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். எப்போ என்னெல்லாமோ இருக்குது. ஸோ இப்போ இது அவ்வளோத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜையும் இந்த சைடை ஃபுல்லாக தொடச்சேன். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டேன். இப்போ வந்து மேலே டாப் போர்ஷன் எல்லாமே நல்லா க்ளீன் ஆயாச்சு. இப்போ திருப்பி இந்த ஃப்ரிட்ஜை வந்து உள்ளே அனுப்பிட வேண்டியதான். நான் இடையில ஆக்சுவலி பிரேக் எடுத்தாக்கும் இன்றைக்கி வந்து க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் ஆரம்பிச்சது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா 2:42. ஓகே, இப்போதைக்கு நான் எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கேன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இது நல்லாவும் இருக்குது. ஏன்னா வந்து ஒரே நாளில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து டீப்பாக க்ளீன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பொருளாக எடுத்து தொடச்சி ஷெல்ஃபை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதுக்கு மேலேயும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மேலே உள்ள ஒட்டடெல்லாம் அடித்து ஃப்ரிட்ஜை வெளியே எடுத்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அடியில் க்ளீன் பண்ணி தொடச்சி இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் ஆயாச்சு. இனி இருக்கிறது இந்த ஏரியா மட்டும்தான், இந்த பேண்ட்ரி அண்ட் இந்த ரெண்டும். ஸோ இது ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய ஏரியா. அதனால் இதை தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு இடையிலேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா லன்ச் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி லன்ச் என்னென்னா ரைஸும் வச்சு கருவாடு இருந்துச்சா அதை வச்சு. ஆக்சுவலி இதை வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி தான் வாங்கணும் கருவாட்டு குழம்பு. பட் இன்றைக்கி டைம் இல்லை. ஏன்னா க்ளீனிங்கில் இறங்கிட்டேன்ல. அதனால் சதீஷ் வந்து வீடியோ எடுக்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதனால் வர முடியல என்னால். இந்த ரெசிபி இன்னொரு பேக்கெட் இருக்குது. கருவாடு, நெத்திலி கருவாடு தான். நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போ வந்து மூடி வச்சு குக் ஆகட்டும். லஞ்சும் ரெடி ஆயாச்சு. கண்டினியூ பண்ணுறதுக்கு இடையில ஒரு கப் ஐஸ்டு காஃபி பண்ணிடலாம். ஸோ கப் எடுத்துக்கோங்க. பயங்கர சூடாக இருக்குது. அதனால் ஹாட் காஃபி குடிக்க லஞ்சு சாப்பிடவும் இஷ்டம் இல்லை, சூடாக குடிக்கவும் இஷ்டம் இல்லை. அதனால் கூலாட்டு ஐஸ்டு காஃபி பண்ணிடலாம். நான் காலையில் ப்ரூ பண்ண காஃபி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரமல் சிரப்பு. யூஸ்வலாக மில்க் மேட் விடுவேன், அது இல்லை. கண்டென்ஸ்ட் மில்க் விடுவேன், அது இல்லாததுனால கேரமல் சிரப்பு. ஆக்சுவலி நான் ஒரு இது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இந்த கேபினெட் பயங்கர மெஸ்ஸியாக இருந்துச்சு. இதை எல்லாத்தையுமே எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மேலே வந்து ரொம்ப மினிமமாக நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவேன் நான் அதை மட்டும் வச்சுட்டு மிச்சம் ஆக்சுவலி ஃபோட்டோக்குன்னு எடுத்துகிட்டு இருந்தேன்னா பிக்சர்ஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்து அந்த பெரிய கேபினெட் இருக்குல்ல, டைனிங் டேபிள் பக்கத்தில் இருக்கிற க்ராக்கரியிலேருந்து எடுப்பேன், கழுவிட்டு இங்கேயே கொண்டு வந்து வச்சுருவேன். அதனால் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. இப்போ நான் டெய்லியாக யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி காஃபி மக்கு, ஜூஸு, பெரிய ஜூஸ் வாட்டர் கிளாஸு, பிளேட்டு, கேக் ஸ்டாண்டு, ஜக்கு, இதை மட்டும் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ நீட்டாக இருக்குது.
இதை பண்ணி முடிச்சிட்டேன். இனி வந்து மெயினாக பண்ணக்கூடியது இதையும் இந்த பெரிய பேண்ட்ரியும் தான். ஸோ எனக்கு பேண்ட்ரி வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, எனக்கு இதில் நிறைய க்ரோசரிஸ் வச்சுருக்கிறதுனால அடிக்கடி வந்து கீழெல்லாம் இந்த பூச்சி அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால இதை ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ மஹி மஹாவோட அந்த இதை வந்து இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஜாம் அண்ட் ஹனி அது எல்லாமே இதில் இருக்குது. இதில் வந்து சாக்லேட், காம்பவுண்ட் சாக்லேட் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ், அது தெரியும் உங்களுக்கு, நான் இதில் தான் வச்சுருந்தது ஸ்ப்ரிங்கிள்ஸ். அதுக்கப்புறம் மேலே கப் கேக் லைனர், இதுக்கு கீழே வந்து இது வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக ஃபுட் கலரை வச்சுருக்கேன். ஃபுட் கலரு, எசன்ஸ் எல்லாம். இப்போ இதை எடுத்தா டே போயிட்டான். இதில் வந்து பேக்கிங்க்கு தேவையான அந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம், அந்த ஷிம்மரு, அதுக்கப்புறம் அந்த லஸ்டர் டஸ்ட்டு, வெனிலா பீன், ஃபாண்டன்ட், இதெல்லாம் கேக் பண்ணக்கூடியது, அதெல்லாத்தையும் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, டன். ஸோ சேம் கான்செப்ட் தான். நான் வந்து இதில் ஒவ்வொரு ஷெல்ஃபையாக வந்து எடுத்து அந்த டப்பாவை தொடச்சிட்டு அந்த ஷெல்ஃபையும் தொடச்சிட்டு திருப்பி அடுக்கி வச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே உள்ளது காலி, இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் நிறைய பேர்த்தில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி நான் எப்போவுமே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சம்படம் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து அந்த லேபிள் போட்டுட்டு வச்சா நமக்கு வந்து எதில் இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா வந்து நம்ம ரவை, அதுக்கப்புறம் சேமியா அதெல்லாம் வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் பல்காக வாங்குவோம், 1 கிலோ அந்த மாதிரி. அப்போ தட்டி வைக்கிறதுக்கு நம்ம சின்ன டப்பாலாம் பத்தாது. அதனால அவல், அரிசி, அரிசி மாவு, பாஸ்மதி அரிசி, சீரா சம்பா அரிசி, சேமியா, ரவை எல்லாமே இந்த மாதிரி சம்படம் தான். ஸோ என்கிட்ட நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சம்படம் அப்படி வரிசையாக இருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக பேண்ட்ரி ஃபுல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள். ஓகே, மெயினாக ஆர்கனைசேஷனில் க்ளீனிங் தான். ஸோ க்ளீனிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரீஆர்கனைசேஷன் பண்ணேன். இன்றைக்கி ஒரு விளையாட்டு இந்த சைடு ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆயிருக்கு பாருங்கள் டீப் க்ளீன் பண்ணது. ஏன்னா நான் விட்டு விட்டு பண்ணேன், அதனால தான் மெயின் ஆட்டு. நாளைக்கு இங்கே, அடுத்த நாள் இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் காலையிலேருந்து விலாக் எடுக்கல. இப்போ நைட் ஆயாச்சு. சவர்டோ வந்து ஸ்டார்டர் வந்து ஆக்சுவலி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை வச்சு ப்ரெட்டுமே செஞ்சுட்டேன். இங்கே இருக்குது சவர்டோ ப்ரெட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ்லேருந்து 10 ஹவர்ஸ் வந்து ரைஸ் ஆகணும். அதனால் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். மாவு வந்து வெறுவி என்னோடய ஃபஸ்ட்டு சவர்டோ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சவர்டோ ஸ்டார்டர்லேருந்து ப்ரெட்டு வரைக்கும் நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக. அப்புறம் நான் இன்றைக்கி காலையிலேருந்து இன்றைக்கி பவர் கட்டா, அதனால் ஒரு வேலையுமே பண்ணலை. மெயினாக க்ளீனிங்கு நான் சொன்னேன் தெரியுமா, ஐலாண்டை க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ தான் பவர் வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா க்ளீன் பண்ணிட்டேன். மெயினாக இந்த சைடில் இந்த பேக்கிங் யூனிட்டை சைடு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இதில் என்னோடய பேக்கிங் எசென்ஷியல்ஸ் எல்லாமே வச்சுட்டேன். லைக் அந்த கிச்சன் டவலு, அந்த ஸ்டாண்ட் மிக்சரோட அட்டாச்மெண்ட், குக்கி கட்டர், பைப்பிங் பேகு, அந்த இது எல்லாமே இதில் வச்சுட்டேன்னா இதில் வந்து என்னோடய டிஃப்ரெண்ட் பேக்கிங் பேன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். லைக் கிளாஸ் வேரு, அதுக்கப்புறம் என்னோட அந்த பன்ட் கேக் பேன், கிளாஸ் லோஃப் பேனு, சிலிக்கானு, அதெல்லாமே ஹார்ட் ஷேப் மோல்டு அதெல்லாமே இதில் வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா என்னோடய எவ்ரிடே யூஸ்க்குள்ள பேக்கிங் பேன், ஸ்கொயரு, ரவுண்டு, டார்ட்டு, பை பிளேட்டு, மஃபின்னு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து ட்ரேஸ் எல்லாமே ஃபிட் ஆகாதில்ல, அந்த ட்ரேஸ் எல்லாம் தான் நான் இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பேக்கிங் ட்ரே எல்லாமே, பெரிய பெரிய ட்ரே எல்லாமே இந்த இடத்துல வச்சுட்டேன். பெரிய பெரிய மஃபின் ட்ரே எல்லாமே இதில் வச்சுட்டேன். ஸோ இது வந்து வசதியாக இருக்கும். இதுக்கு மேலே இருக்கிறது கேசரோல், நம்ம ஹாட் பாக்ஸ் இருக்குல்ல அது. ஓகே, இன்றைக்கி சதீஷ் தான் வந்து டின்னர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி டின்னர் வந்து உளுந்தஞ்சோறு, மத்தியானம் வந்து தயிர் சாதம் தான். கரண்ட் இல்லாததுனால சிம்பிளாக வச்சுட்டேன். இது ஒயிட் வெள்ளை முழு உளுந்து போட்டு தான் உளுந்தஞ்சோறு வச்சுருக்கேன். இதுக்கு கூட வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வந்து மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கோம். இதில் வெங்காயம், தக்காளி எல்லாம்
வதங்கிட்டுருக்கு, குழம்பும் வச்சிட்ருக்கோம். இன்றைக்கி டின்னர் அது. ஸோ சதீஷ் வந்து ஹாய் சொல்லுடா. சதீஷ் டின்னர் பண்ணும்போது நான் இதை க்ளீன் பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவங்க இருக்காங்க கம்பெனிக்கு, அதனால் அப்படியே பேசிகிட்டே வந்து இந்த குக்வேர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம நினச்ச மாதிரி டே 2 ஐலாண்டுமே க்ளீன் ஆகிடும். சில்லி பவுடர்னா அதுக்கு டபுள் பங்கு கொத்தமல்லி பொடி கூட கொஞ்சம். ஸோ 2.5 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1.5 ஸ்பூன். அப்புறம் இது என்னோட ஹோம்மேட் கரம் மசாலா. எல்லா மசாலா பொருளையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து ஏலக்காவும் கிராம்பும் மட்டும் பாதி நல்லா வறுத்துட்டு பொடிச்சிடணும். இது ஒரு 2 டீஸ்பூன். கடையிலேருந்து வாங்குகிற கரம் மசாலாவை விட நம்ம வீட்டிலேயே பண்ணுறது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். தூக்கி வளர்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக டின்னரும் முடிஞ்சு க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சு டிஷ் வாஷரில் லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து இங்கே க்ளீன் பண்ணது என்னால் வீடியோ எடுக்க முடியல, பட் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு மட்டும் காணிச்சிடுறேன். ஒரு ட்ரே வச்சுருக்கேன், அதில் வந்து புட்டுக்குழல், ஸ்டீமரு, இடியாப்பம் ப்ரெஸ் எல்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே என்னோடய இட்லி மேக்கரோட அட்டாச்மெண்ட். என்னோடய ஸ்டீமர் இருக்குது, பெரிய கேசரோல், சூப் பாட்டு, அப்புறம் பேம்பு புட்டு ஸ்டீமர். ஸோ இப்படி ஆர்கனைஸ் பண்ணதுனால இதை வந்து வெளியே வச்சுருந்தேன்னா அப்போ வந்து கண்ணா பின்னான்னு கிடந்துச்சு. இப்படி ஆர்கனைஸ் பண்ணதுனால நீட்டாக இருக்குது. அண்ட் செகண்ட் இதில் என்னோடய எவ்ரிடே யூஸுக்குள்ளே ப்ரெஷர் குக்கர் எல்லாமே வச்சுட்டேன். அது இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எவ்ரிடே யூஸுக்குள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர், சாஸ் பேனில் கேசரோல், கடாய் எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னோட நான்ஸ்டிக் குக்வேர் கலெக்ஷன். அதுக்கப்புறம் என்னோடய பிரியாணி பாட்டு, இது எல்லாமே நான்ஸ்டிக். ஃப்ரையிங் பேனு, கீழே வாக்கு இருக்குது, அந்த ஒயிட் கலர் வாக்கு பேன் எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த சிங்க்குக்கு கீழே வந்து ஆக்சுவலி சிங்க்குக்கு கீழே நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணிடுங்க. நான் வந்து இடையில மிஸ் பண்ணதுனால அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் அதில் இருக்குது பாருங்கள், ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சு. நான் கடைசி நல்லா ப்ளீச் போட்டு க்ளீன் பண்ணேன், ஏன்னா அந்த கிருமியெல்லாம் போகணும் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இந்த புல் அவுட் இதில் வந்து எல்லா லாண்ட்ரி இது, அப்புறம் டெட்டால், லோஷன் எல்லாமே இருக்குது. இதில் என்னோடய அந்த பாத்திரம் தேய்க்கக்கூடியது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் அதில் வந்து எவ்ரிடே ஸ்ப்ரே இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு காணிக்கிறேன். ஆப்போசிட் சைடு உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் காணிச்சிட்டேன், நல்லா மறந்துட்டேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து க்ளீனிங் வந்து இன்றைக்கி முடிக்க மாட்டேன்னு நினச்சேன் ஆக்சுவலாக. ஆனால் தேங்க் காட் வந்து ஈவினிங்க்கு மேலே ஏதோ ஒரு மூடு வந்ததுனால ஐலாண்டை க்ளீன் பண்ணிட்டேன். நாளைக்கு அந்த ஏரியா, ஸோ இந்த ஏரியா தான் வந்து கொஞ்சம் டீப் க்ளீனிங்கே பண்ணணும். ஏன்னா வந்து இந்த சிங்க்கு மெயினாக க்ளீன் பண்ணணும், டிஷ் வாஷரை வெளியே எடுத்து அடியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கேபினெட், நம்ம அப்ளையன்சஸ் கேபினெட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். ஸோ நிறைய கொஞ்சம் டீப்பாட்டு இந்த ஷெல்ஃப் எல்லாமே க்ரீஸியாக இருக்குது. மேலேயும் டாப் போர்ஷனையும் க்ளீன் பண்ணோம். அதனால் நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான். ஓகே, நாளைக்கு இது பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். சாரி, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மேண்டலின் ரெசிபி காணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃப்ரெஞ்ச் குக்கீஸ், அது காணிக்க முடியல. பட் கூடிய சீக்கிரம் செஞ்சு போடுறேன். அண்ட் ஓகே, ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். பயங்கர சூடாக இருக்குது. நான் மாடியில் போய் இப்போ குளிக்க தான் போகிறேன். குளிச்சுட்டு தூங்க வேண்டியதான். நாளைக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். பை.